சக்கரை எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இடியாப்பத்துக்கு தான் சக்கரை கேள்விப்பட்டிருக்கேன், சப்பாத்திக்கு சக்கரை. மத்தியானம் என்ன சமையல்? சாப்பாட்டை பற்றி கேட்டால் வாயே வராது, ஏன்னா வேலை செய்யணுமே. படுத்து தூங்க சொல்கிறீங்களா? 24 மணி நேரம் இல்லை, அடுத்த நாளில் 1 மணி நேரம் கடை வாங்கி 25 மணி நேரமாக கூட நான் தூங்குவேன், ரெடி தயார். ஆனால் சோறுன்னு கேட்டோம்னா வாயில் வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டினா மாதிரி. இப்போ அந்த கம் எதுக்கு தெரியுங்களா? பிசைறா வாயில் ஒட்டுறதுக்கு. இது என்னது? என்ன பிசைறா? இல்லை போட்டு சுரண்டின்னு இருக்கிற முறத்துன்னு தரட்டா? முறை இரும்பு முறம் சைடில் போட்டு வாடுறதுக்கு. இவங்க பாருங்க, பாப்பன் குட்டே. மத்தியானம் என்ன சாப்பாடு? சாப்பிட்றதுக்கு எது வேணாமா? பசிக்காதா? கடையில் தின்னா பார்த்தீங்களா? பசிச்சா போய் கடையில் தின்னணுமா? அப்புறம் இவ எதுக்கு இருக்கா நான் போய் கடையில் தின்றதுக்கு? வீட்டில் பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாட்டுனாலே பிரச்சனை தான், ஒரே டென்ஷனு. மூஞ்ச பாருங்க எப்படி வச்சுருக்கிறா, ஒன்றும் தெரியாத போல மாதிரி வச்சுருப்பா மூஞ்ச. பார்த்தீங்களா? சிம்பாச்சி குரங்க மாதிரி இருக்கா பாருங்க. ஏன் அழகு குட்டி இது பார்த்தீங்களா? அப்படியே பழப்பழன்னு இருக்கும் என் தங்கம். அழகுட்டியே என்ன சமையல் சொல்லு? பிரச்சனை பண்ணி சும்மா சண்டை பழிச்சுனே இருக்காத. என்ன சாப்பாடு? அப்படியே சண்டை ஒழிப்பியா? இதெல்லாம் பேசுகிறல தவிர என்ன சோறுன்னு சொல்ல மாட்டா. பார்த்தீங்களா? ஏதோ பேசணுன்னு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு சப்பாத்தி மாவோன்னு நினைக்கிறேன். கையில் அழுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் போட்டுன்னு இருக்கிறா. அதில் இந்திக்கார மாதிரி வடக்கன் மாதிரி போட்டுனுக்கிறா, அதுக்கெல்லாம் சுரண்டி. சப்பாத்திக்கு தொட்டுக்க சக்கரை. பார்த்தீங்களா? முழு இந்திக்காரியாவே மாறட்டா ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் இந்திக்காரனா மாத்திரா. சப்பாத்திக்கு தொட்டு புதுசாக இருக்கு. எவ்வளோ நேரம் செய்ய? 2 மணி நேரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 மணி நேரம் கழிச்சு நம்ம மீட் பண்ணுறோம். பாய் மேடம், பாய் சொல்லிடுங்க உங்களோட வியூவர்ஸ்க்கு சீக்கிரம். நான் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க மேடம் சீக்கிரம். நான் இங்கே இருக்கேன், கண்டு அங்கே போகுது வெளியே தெருவு பார்க்க. சொல்லுங்க பாய். பார்த்தீங்களா நாய் மாதிரி குலைக்கிறா. இப்படி தான் சோறு செய்கிறப்ப எதனா போய் பேசணும், இப்படி தான் குலைப்பா. துணி துவைக்கிறப்ப இப்படி தான் குலைப்பா. அது என்ன தெரியல, அந்த நேரத்தில் மட்டும் பேய் பிடிச்சிக்கும் போல், சாப்பாட்டு பேய் அதெல்லாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கஷ்டம் எனக்கு. நீங்களாச்சும் நிம்மதியாக இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.